friends, welcome to Career Growth 360. இதான் நீங்க நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஜாப் அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் ஃப்ரீ கோர்சஸ் வித் சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் தமிழில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் ஷெல் அப்படிங்கிற ஒரு சூப்பரான அல்டிமேட் கம்பெனிலேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய கிராஜுவேட் ப்ரோக்ராம் பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகி நீங்கள் வந்து ஜாப் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அரௌண்ட் 7 lakhலேருந்து 15 lakhsக்குள்ளே உங்களோட சேலரி இந்தியாவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு டீடைல்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் எலிஜிபிள் இந்த பர்டிகுலர் ஷெல் கிராஜுவேட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுக்கு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஃபைனல் இயரில் படிச்சுட்டு இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து எந்த டிகிரி வேணாலும் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேணாலும் படிக்கலாம், ஃபைனல் இயரில் இருந்தால் போதும். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்க கேட்டகரியில் இருக்கணும். பேச்சுலர்ஸாக இருக்கலாம், மாஸ்டர்ஸாக இருக்கலாம், பிஹெச்டி கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்க கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் மூணாவதாக இருக்கக்கூடிய கேட்டகரி நீங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த ரோலில் வேணாலும் இருக்கலாம். அண்டு நீங்கள் வந்து கம்பெனி ஸ்விட்ச் பண்ணணும் அல்லது ஒரு பெட்டரான ஒரு கம்பெனிக்கு மூவ் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸோ கண்டிப்பாக நீங்களுமே இந்த பர்டிகுலர் ஷெல் கிராஜுவேட் ப்ரோக்ராமை எடுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷெல் கிராஜுவேட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வந்து ஒரு 3 years ப்ரோக்ராம். அண்ட் இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமில் அவங்களே உங்களுக்கு ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணி எப்படி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக உங்களை டெவலப் பண்ணி ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து அந்த 3 yearsல நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. அண்ட் அதை பேஸ் பண்ணி நீங்கள் செகண்ட் ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் மூவ் ஆவீங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த ப்ராசஸ் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் என்ன வந்து உங்களுடைய ரோலோ அதுக்கு சம்மந்தப்பட்ட ட்ரைனிங்ஸ் அண்ட் கோச்சிங் வந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்டு செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லேர்னிங் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுற மாதிரி நீங்கள் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் உங்களுடைய ஒர்க் எல்லாமே நீங்கள் எப்படி வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் அந்த 3 yearsல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் இந்த ப்ரோக்ராம் வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த ப்ரோக்ராமில் வந்து உங்களுக்கு சேலரி பே பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சேலரி இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து கிராஜுவேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த துறையில் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இப்போ நீங்கள் ஃபினான்ஸ் ஓரியன்டாக இருக்கீங்க அல்லது வந்து நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கலாக டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து உங்களுக்கு ரோல் கொடுக்குறாங்க. ஸோ அதில் தான் உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணி ஃபர்தர் ப்ராசஸ் எல்லாமே வந்து இந்த ப்ரோக்ராமில் நடக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரெஸ்யூம் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு 2 ஸ்டேஜ் தான் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் ஜாப் ட்ரை அவுட் அண்ட் ஆன் டிமாண்ட் இன்டர்வியூ அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் 1 கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக 2 ஸ்டேஜுமே வீட்டில் இருந்து தான் எடுக்க போகிறீங்க. அண்ட் ஸ்டேஜ் 1ல் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஹையர் வியூ அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் அசஸ்மெண்ட்டுக்கான ஒரு போர்ட்டல், அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக 3 questions வந்து கேட்பாங்க. அண்ட் நீங்கள் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் மல்டிபிள் அட்டம்ஸ் வந்து எடுத்துக்க முடியும் அதில். ஸோ ஒரு கொஸ்டினுக்கும் நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு ஆன்சர் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டேரெக்டான கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். 5 yearsக்கு அப்புறம் நீங்கள் எப்படி உங்களை பார்ப்பீங்க, இப்போ ஒரு சேலஞ்சிங்கான சினாரியோ வந்துச்சுன்னா அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க, இப்போ உங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்களோட ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சுன்னா அதை எப்படி நீங்கள் வந்து சால்வ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. எல்லாமே சினாரியோ பேஸ்டு 3 simple questions. ஸோ அதுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணி அப்லோட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபைனல் அசஸ்மெண்ட்டும் கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் வீட்டில் இருந்து தான் எடுக்க போகிறீங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த கேஸ் ஸ்டடி செஷனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷெல் எம்ப்ளாயிஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக உங்களுக்கு கைடன்ஸ்க்கும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கூட இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணி நீங்கள் அந்த கேஸ் ஸ்டடியை அண்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஹிண்ட்ஸுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் அதிலிருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் அதை எப்படி நீங்கள் ட்ரபிள் ஷூட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இந்த 2 ரவுண்ட்ஸும் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் லெட்டர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். அண்ட்
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க் டேல நம்மளுக்கு வந்து ஷெல் கிராஜுவேட் ப்ரோகிராம் 2025 இந்தியா அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து மே 31க்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். 16 டேஸ். அண்ட் இந்த ப்ரோகிராம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மந்த் வந்து ஆகஸ்ட்டா இருக்க போகுது. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் ரோலுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டா குடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்கா எந்த விதமான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோ அல்லது ஸ்கில் செட்டோ எதுவுமே வந்து இவங்க மென்ஷன் பண்ணல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து கமர்ஷியல் அல்லது கார்ப்பரேட் ஃபங்க்ஷன்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸஸ், டெக்னிக்கல் கிராஜுவேட். ஸோ நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணி எப்படி நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ரோல் தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அண்ட் உங்களோட கிராஜுவேஷனுமே நீங்கள் வந்து பிகாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு உங்களோட ப்ரொஃபைலுக்கு என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பிடெக் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்கன்னா ஸோ உங்களுடைய ரோலுக்கு ஏற்ற மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து டிஃபர் ஆகும். அண்ட் லொக்கேஷன் பொறுத்தளவு நீங்கள் ஆஃபீஸில் போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு சென்னை இருக்குது அண்ட் பெங்களூர், மும்பை, குர்கான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு அப்ளை அப்படிங்கிற வந்து பட்டன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஆட்டோ ஃபில் வித் ரெஸ்யூம், உங்கள்கிட்ட ஆல்ரெடி ரெஸ்யூம் இருக்குன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். அல்லது மேனுவலாகவும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அப்ளை மேனுவலி அப்படின்னு நான் கொடுக்குறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் மை இன்ஃபர்மேஷன், மை எக்ஸ்பீரியன்ஸ் இதில் எல்லாம் வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் கொடுக்கலாம். மை எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஸோ இது வந்து ஃப்ரெஷர்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. 3 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அண்ட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் கம்பெனி ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்களுமே இந்த ஷெல் கிராஜுவேட் ப்ரோக்ராம் வந்து எடுக்க முடியும். ஸோ அதனால நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இன்டர்வியூக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கிளாஸ் டோரில் போயிட்டு கண்டிப்பாக வந்து செக் பண்ணலாம். ஸோ இவங்க வந்து இங்கே டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எப்படி வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ ஸ்டார் மெத்தடில் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ன மாதிரி கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க, அந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த 3 வீடியோஸ் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த பர்டிகுலர் வீடியோஸ்க்கு என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்டாக. ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஐடியா கிடைக்கும். ஸோ லிங்க் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.